ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் நண்பா. இது நம்ம QLA சீபோர்ட் சேனல் கேரளா லாட்டரியோடைய சீபோர்டுக்கான கெஸிங் பார்க்க போகிறோம். இன்றைக்கி வெள்ளிக்கிழமை 27/2/2026 ஸ்வர்ணா SK42க்கான கெஸிங் கொண்டு வந்திருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப சிம்பிளாக தான் கெஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள், உங்கள் கெஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திங்க. ஆனால் நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வின் பண்ணணும், அதான் நம்ம நோக்கம். இதில் தனிப்பட்டோ ஏமாத்துறதுக்கோ எதுவுமே கிடையாது. நான் ஃபஸ்ட்லேயே சொன்னதான் நண்பா, நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் சில நாட்களில் ஃபெயில் கிடைச்சாலும் பல நாட்கள் நம்மளுக்கு வின்னிங் தான் கிடைக்கும். நேற்றுக்கு முறைக்கண்டு நம்மளுக்கு ABAC கிடச்சிருந்துச்சின்னு நினைக்கிறேன். ஸோ இருந்தாலும் நீங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டு உங்கள் கெஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கங்க. நம்ம முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப சிம்பிளாகவும் ஓப்பனாக தான் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஒரு வேளை கெஸிங் எதுவும் பிடிப்படலை அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன் வேண்டாம், மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ போட்டாலும் C போர்டுக்கு ஒரு நம்பர், அதோட PC போர்டுக்கு நம்பர்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். கட்டாயம் கிடையாது. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் நம்முடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி வெள்ளிக்கிழமை, அதனால் நம்ம எப்போதும் போல் வெள்ளி டு வெள்ளி ரிசல்ட் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இது வெள்ளிக்கிழமை ஒரு பெரிய ட்ராவே கொண்டு வந்திருக்கேன் நண்பா. ஏன்னா வெள்ளிக்கிழமை ட்ராவில் ஒரே ஒரு நம்பர் மட்டும் ரொம்ப நாளாக மிஸ் ஆகிருக்கு. ஸோ அதிகபட்சம் 8லேருந்து நம்மளுக்கு 10 வரைக்கும் தான் சான்ஸு. ஏன்னா இது 3Dங்கிறதுனால நம்மளுக்கு மேக்ஸிமம் எடுத்துக்கிட்டாலே நம்மளுக்கு 8 ட்ராக் மேலே போயிட்டாலே அது நல்ல டச் நம்பராக இருக்கும். ஆனால் ஒரே ஒரு நம்பர் இந்த வெள்ளிக்கிழமை ட்ராவை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 15-18 ட்ராக் மேலே மிஸ் ஆகி நிற்கிது. அதனால் இந்த ட்ராவுக்கு நம்மளுக்கு வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது நண்பா. ஸோ அதை தான் நான் இந்த ட்ராவுக்கான கெஸிங்கில் கொண்டு வந்திருக்கேன். இது எல்லாமே நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வெள்ளிக்கிழமை டு வெள்ளிக்கிழமை ரிசல்ட்டு. லாஸ்ட்டாக நம்மளுக்கு போன வாரம் வெள்ளிக்கிழமை பார்த்தீங்கன்னா 689, அதுக்கு முந்தின வெள்ளிக்கிழமை 665, அதுக்கு முந்தின வெள்ளிக்கிழமை 873, அதுக்கு முந்தின வெள்ளிக்கிழமை 473 சொல்லிட்டு இது எல்லாமே நம்மளுடைய வெள்ளிக்கிழமை டு வெள்ளிக்கிழமை ரிசல்ட் இந்த ட்ராவுக்கான எக்ஸாம்பிளாக கொண்டு வந்திருக்கேன். இந்த ட்ராவோட எக்ஸை பொறுத்த வரைக்கும் மிஸ்ஸிங் சீரியல் தான் கொண்டு வந்திருக்கேன். ஸோ சீரியல்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இந்த 1 2 3 4 5 6 7 8 9 0 தான் நம்மளுடைய சீரியல் நம்பர். ஸோ இந்த சீரியல் நம்பருக்கும் இந்த ரிசல்ட்டுக்கு என்ன இதுன்னா நம்மளுக்கு 3D பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ 3 3 3னாலே நம்மளுக்கு 3 ட்ராக்குள்ள அதிகப்படியான நம்பர்ஸ் உள்ளக்க வந்துடணும். ஆனால் இங்கே கவனிச்சிங்கன்னா நம்மளுடைய வெள்ளி ட்ராவை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 15 ட்ராக்கு மேலே ஒரே ஒரு நம்பர் மட்டும் மிஸ் ஆகிருக்கு. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா 1 நண்பா. ஸோ 1 நம்மளுக்கு இது வரைக்கும் வரவே இல்லை. ஸோ இந்த ட்ராவில் நம்மளுக்கு 1 வர்றதுக்கு அதிகப்படியாக சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி இந்த மாதிரி மிஸ்ஸிங் சீரியல்லாம் மேக்ஸிமம் நம்மளுக்கு C போர்டு அல்லது A போர்டில் தான் உட்காரும். ஸோ இது C போர்டு சேனலுங்கிறதுனால நம்ம இதை நான் C போர்டு கொண்டு வந்திருக்கேன். வேண்டாம், நீங்கள் ஆல் போர்டில் பயன்படுத்திக்கங்க. அப்போ இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு கிடச்சிருக்க C போர்டு அல்லது ஆல் போர்டு 1. இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 1 கிடச்சிருக்கு. உங்கள் கெஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திங்க. ஒருவேளை மறுபடியும் அவங்க 1 எடுக்கலை அப்படிங்கிற பட்சத்தில் 1 அவுட்டாக இருந்துச்சுன்னா ஸோ 1ஓட வேல்யூ 0ங்கிறதுனால நம்மளுக்கு இங்கே 0. அப்போது 1 அல்லது 0 தான் இந்த ட்ராவுக்கு நம்மளுக்கு C போர்டில் கிடைக்க சான்சஸ் இருக்குது. இது உங்கள் கெஸிங் நம்பர்ஸோட ஒத்து வந்தால் பயன்படுத்திங்க. இப்போ ஒரு ட்ராவாக 1ஐயும் 0ஐயும் நம்ம பார்ப்போம். இங்கே இதை கவனிச்சிங்கன்னா நம்மளுக்கு 486 இருக்குது. ஸோ 486 இதில் ரிமைனிங் நம்பர்ஸ்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 1 3 2 5 7 9 0. அதுக்கடுத்து வந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 954. இதில் நம்மளுக்கு காலியான நம்பர் 9 5 காலியாக இருக்குது. அப்போ 1 2 3 7 0. அதுக்கடுத்து கவனிச்சிங்கன்னா 8 2 5. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 2 காலியாக இருக்குது. அப்போது 1 3 7 0. அதுக்கடுத்து கவனிச்சிங்கன்னா நம்மளுக்கு 7 3 5 ரிசல்ட் வந்திருக்கு. ஸோ 7 3 5 அப்போ நம்மளுக்கு 3 7 காலி. அப்போது 1 0 நின்றுருக்கு. அதுக்கடுத்து கவனிச்சிங்கன்னா நம்மளுக்கு 0 0 2. ஸோ 0 காலி 1. அதுக்கடுத்து 0 4 4 வந்திருக்கு. 0 4 4 வந்திருக்கு 1. அதுக்கடுத்து நம்மளுக்கு 4 7 3. இங்கேயும் நம்மளுக்கு 1. அதுக்கடுத்து அந்த ரிசல்ட் 8 7 3. இங்கேயும் நம்மளுக்கு 1. அதுக்கடுத்து நம்மளுக்கு 6 6 5. இந்த இடத்துலையும் 1. அப்புறமா நம்மளுக்கு 6 8 9. இந்த இடத்துலையும் நம்மளுக்கு 1. கண்டினியூஸாக நம்மளுக்கு 1 இல்லை நண்பா. இதில் நான் 10 ட்ரா தான் கொண்டு வந்திருக்கேன். ஆனால் அதிகப்படியாக நம்மளுக்கு 15 ட்ராக்கு மேலே 1 இன்னும் வரவே இல்லை. அதனால் இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் 1க்கு தான் சான்சஸ் இருக்குது. 1 வர தான் அதிகப்படியாக சான்சஸ் இருக்குது. உங்கள் கெஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திங்க. இங்கே நம்ம 0 சப்போர்ட்டுக்கு எடுத்துருக்கோம். அதுக்கான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் கவனிச்சிங்கன்னா தெரியும் 6 8 9. இங்கே நம்மளுக்கு 0 இல்லை. இங்கே 6 6 5 இருக்குது. இங்கேயும் நம்மளுக்கு 0 இல்லை. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 8 7 3 இருக்குது. இதுலேயும் 0 இல்லை. அதுக்கடுத்து 4 7 3 இருக்குது. இதுலேயும் 0 இல்லை. அதுக்கடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா 0 4 4ல் நம்மளுக்கு A 0வாக இருக்குது. அதுக்கடுத்து நம்மளுக்கு 0 0 2 அப்போது நம்மளுக்கு AB 0வாக இருக்குது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இங்கே 0 இல்லை 0 இல்லை 0 இல்லை. இங்கேயும் 0 இல்லை. அப்போது 2 தடவை 0 வந்திருக்கு. இந்த கெஸிங் இந்த 10 ட்ராக்குள்ளே 2 தடவை வந்தது ஏலையும் பிலையும் தான் நம்மளுக்கு போர்டாக உட்காந்துருந்துருக்கு. ஸோ இங்கே நம்மளுக்கு C போர்டு மிஸ்ஸிங். Cயை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு இது மிஸ்ஸிங் தான்.
அப்போது இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 0க்கு சான்சஸ் இருக்குது. அதனால தான் ஒன்னுடைய இந்த ட்ராவுக்கான சப்போர்ட் நம்பராக நான் 0 கொண்டு வந்திருக்கேன். ஏன்னா எக்ஸ் வந்து ஒருவேளை 1 இருந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து வேல்யூ கரெக்டாக இருக்கும். ஒருவேளை வந்து எக்ஸ் வந்து 0 ஆயிடுச்சுன்னா நம்மளுக்கு வந்து எக்ஸ் ஈக்குவல் டு நம்மளுக்கு வந்து 1 அல்லது 0 இப்படி தான் வந்து நிற்கும். இதை மொத்தமாக கால்குலேட் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து 1 அல்லது 0 மாதிரி தான் இந்த ட்ராவுக்கு நம்மளுடைய கெஸ்ஸிங்கில் கிடச்சிருக்கு. இருந்தாலும் உங்கள் கெஸ்ஸிங்னு ஒன்று இருக்குது, அதோட ஒத்து வந்துச்சுன்னா பயன்படுத்திங்க. ஒருவேளை நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டு வந்துட்டீங்கன்னா ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் நான் என்ன சொல்கிறேன்னு புரியும். அதுக்கப்புறமா உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கங்க. இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் நம்ம மிஸ்ஸிங் ஸ்டைல் தான் பார்த்துருக்கோம், ரொம்ப சிம்பிளாகவே பார்த்துருக்கோம். யாரும் ரிசல்ட் கூட குழப்பிக்காதீங்க. இது எல்லாமே நம்மளுடைய வெள்ளிக்கிழமை ஸ்வர்ணோட ரிசல்ட். ஏன்னா ஒரு கிழமைக்கு ஒரு கம்பெனி பேர் இருக்குது. ஸோ அந்தந்த கம்பெனி பேரை வச்சு கெஸ் பண்ணால் தான் நம்மளுக்கு நம்பர்ஸுகள் கிடைக்க சான்சஸ் இருக்குது. அதனால் இதில் நேற்றுக்கான ரிசல்ட்டோ முந்தின ரிசல்ட்டோ குழப்பிக்காதீங்க. இப்போ நம்மளுக்கு சிபோர்டை பொறுத்த வரைக்கும் 1 அல்லது 0 நம்ம எடுத்திருக்கோம். இந்த 1 அல்லது 0 ஒர்க் அவுட் ஆச்சுன்னா இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய பிசி மிக்சடு என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். பிசி மிக்சடு. ஸோ பிசி மிக்சடை பொறுத்த வரைக்கும் இந்த ட்ராவில் கிடச்சிருக்க நம்பர் 50607080ன்னு சொல்லிட்டு லைனாக கிடச்சிருக்கு. அதுக்கடுத்து 1 பொறுத்த வரைக்கும் 317181 இந்த மாதிரி நம்மளுக்கு 3 நம்பர்ஸ் கிடச்சிருக்கு. 1 பொறுத்த வரைக்கும் 3 நம்பர்ஸும், 0 பொறுத்த வரைக்கும் 4 நம்பர்ஸ் கிடச்சிருக்கு. அதோட நம்மளுக்கு இது பழைய நம்பருங்கிறதுனால ஒருவேளை கேம் டபுளாக இருந்தால் நம்மளுக்கு வந்து 11 அல்லது 00க்கு சான்சஸ் இருக்குது. இதுதான் இந்த ட்ராவுக்கான நம்மளுடைய பிசி மிக்சடு மெத்தட் நண்பா. ஸோ பிசி மிக்சடை பொறுத்த வரைக்கும் நம்ம எப்போதுமே சொல்கிறது தான். இது வந்து நான் வந்து ஸ்ட்ரைட் ஃபார்மேட்டில் தான் எடுத்துருக்கிறேன். சில நேரத்துக்கு போர்டு மாதிரி வரும். ஸோ நேற்றுக்கு நம்மளுக்கு போர்டு மாதிரி வந்துருந்துச்சு 8-5. அதனால் சில நேரத்துக்கு போர்டு மாறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ உங்கள் கெஸ்ஸிங்கில் இது போர்டு கரெக்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் கரெக்டாக எடுத்துக்கங்க. இல்லை மாறி இருக்குன்னா நீங்கள் மாற்றி கூட பயன்படுத்திங்க. ஆனால் நம்ம கெஸ்ஸிங்கை பொறுத்த வரைக்கும் இந்த பிசியை பொறுத்த வரைக்கும் 50607080ன்னு கிடச்சிருக்கு. அதேமாதிரி வந்து 317181 டபுளாக இருந்துச்சுன்னா 1100 நான் இந்த ட்ராவ் கெஸ்ஸிங் கொண்டு வந்திருக்கேன். இந்த ட்ராவோடைய கெஸ்ஸிங் இது தான். ஒருவேளை கெஸ்ஸிங் பிடிப்பில் நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது, சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன் வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ போட்டாலும் சிபோர்டுக்கு ஒரு நம்பர் டெய்லியும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். எனக்கு சிபோர்டுக்கு டெய்லி நம்பர் வேணும் அப்படின்னா நீங்கள் நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. சில நண்பர்களுக்கு பெல் சிம்பிள் பக்கத்தில் இருக்குது ஜாயின் பட்டன். கட்டாயம் கிடையாது. எனக்கு டெய்லி சிபோர்டுக்கு நம்பர் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நம்ம மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. சில நண்பர்களுக்கு பெல் சிம்பிள் பக்கத்தில் இருக்குது ஜாயின் பட்டன். இதுதான் இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங் நம்பர். ஃபுல்லாக பாருங்கள். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அதில் இந்த ஸ்கிப் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுறவங்களாம் ஃபுல்லாக பார்த்துருங்க. ரொம்ப சிம்பிளான ஒரு மெத்தட் தான் பார்த்துருக்கோம் நண்பா. இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு மாஸ்டர் கீயே 1 தான். 1 இது வரைக்கும் வரவே இல்லை. ஸோ இந்த ட்ரா மேக்ஸிமம் வர வாய்ப்புகள் இருக்குது. இருந்தாலும் உங்கள் கெஸ்ஸிங்னு ஒன்று இருக்குது, அதோட ஒத்து வந்துச்சுன்னா பயன்படுத்திக்கோங்க. இன்றைக்கி வெள்ளிக்கிழமை 27/2/2026 ஸ்வர்ணா SK42க்கான கெஸ்ஸிங் பார்த்துருக்கோம். பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.